ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, உம்முடைய அறிவிலே நாங்கள் தேறினவர்களாய் இருக்க ஆண்டவரே, பொல்லாங்கன் ஆண்டவரே சத்தியத்தை சுற்றி அதை புரட்டி எங்களுக்குள்ளே திணித்து விடாதபடி அப்பா, நாங்கள் உம்மை சத்தியத்தை நீர் உம்முடைய ஆவியின் வெளிச்சத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, போன வாரம் நாம் எப்படி ஆவிக்குரிய அதிகாரம், ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஒரு அருமையான பழைய ஏற்பாட்டிலே ஒரு புஸ்தகத்தை வைத்து நாம் எப்படி ஒரு எஸ்தர் ராணி தனக்கு தேவன் கொடுத்த ஒரு அநாதையாய் இருந்தது போல இருந்தும் பின்பு ஒரு ராணியான கிருபையை பெற்று நாம் கிருபை பெற்றது போல அவளும் பெற்றிருக்கிறாள். ஆனால் அவள் அன்றைக்கு தனக்கு தேவன் கொடுத்த அந்த திறமைகளையும் தாளந்துகளையும் அதிகாரத்தையும் சரியாக பயன்படுத்தினதினாலே ஒரு யூத ஜனமே காக்கப்பட்டது. அதே போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற செல்வம், தாளந்து, ஆவியின் வரங்கள் எல்லாவற்றையும் சரியாக பயன்படுத்தாவிட்டால் அநேக தீமைகள் வரும் என்பதையும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் இன்னொரு புத்தகத்தை மையமாக வைத்து நாம் சிந்திக்க போகிறோம். அது நம்ம பழைய ஏற்பாட்டை மையமாக வைத்து பார்த்தோம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே ஒரு புத்தகத்தை மையமாக வைத்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஆமென். ஒரு கேள்வி கேட்கிற இந்த வார்த்தையை எந்த வடிவிலே நீங்கள் கேட்கிறவர்களா இருந்தாலும் உங்களிடத்திலே நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்க யாராவது அதற்கு தெரிந்தால் நீங்க யூ கேன் டெல் மீ. அதாவது வேதத்திலே ஒரு சிறிய புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தினுடைய குறித்து சொல்லப்படும் பொழுது என்ன சொல்லப்படும் என்றால், இட்ஸ் a nutshell of a Bible. அதாவது ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு வேதாகமத்துக்குள்ளேயே இன்னொரு சிறிய வேதாகமம் என்று சொல்லுவார்கள் அந்த புத்தகத்தை. அந்த புத்தகம் எது என்று யாராயிலும் யூகிக்க முடியுமா பிரியமானவர்களே? யாராவது இருந்தால் நீங்க அதை சொல்லும்படி மிக தாழ்மையோடு தெரிந்திருந்தால். ஆமென், ஆமென். அதாவது அது என்னன்னா, இந்த புஸ்தகம் it is a Bible in itself. ஆமென், ஆமென். a Bible within a Bible. அல்லேலூயா. இல்லைன்னா a nutshell of the Bible. அப்படி ரத்தின சுருக்கமாய் வேதத்தை உள்ளடக்கின ஒரு சிறிய புத்தகம் என்று எதை சொல்லுவோம் என்று உங்களுக்கு சொல்லுங்க. ஏசாயா, புக் ஆஃப் ஏசாயா. ஓகே, ஓகே. ஏசாயா. மாதவகுமார் என்ன சொல்றீங்க? யூதா. ஓகே, 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 இருக்கட்டும். நீங்க அவைகளும் சரியாக இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் கற்றுக்கொண்ட விதத்திலே பார்க்கும்போது எபேசியரினுடைய நிருபம் தான் இட்ஸ் a Bible in itself, another Bible. அல்லேலூயா. ஒரு வேதாகமத்தை, உடைய முழு வேதாகமத்தையும் சுருக்கமாக உள்ளடக்கி இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டின் புஸ்தகம் எபேசியரின் புஸ்தகம். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நம்ம எபேசியரின் புஸ்தகத்தினுடைய கட்டமைப்பை கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அதற்கு முன்பதாக இந்த பைபிள் ஸ்டடிலாம் அவசியம்தானா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம கொஞ்சம் லேசா திங்க் பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள நம்ம போகலாம். அப்படிங்கிறதுக்கு என்ன சில உதாரணங்களை உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். எதற்காக பைபிள் ஸ்டடி அவசியம் என்று பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஒரு சரித்திர உண்மையாக சொல்ல வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அப்படி சொல்லாம போறதுனாலதான், பிரசங்கியார்கள் சொல்லாம போறதுனால எல்லாமே எங்கெங்கயோ போய் கொண்டிருக்கிறது பிரியமானவர்கள். மிக கவனமா இந்த எஞ்சிய வேளையில நீங்க ஒரு பேப்பர் பேனாலாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றை கூட வீணாக்கி விடாதிருங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். I present a warning before the Bible study. Hallelujah. யூஸ்வலா இப்போ நமக்குள்ள ஒரு டெர்மினாலஜி ஆங்கிலத்துல ஒரு எப்படின்னா, God's love is unconditional அப்படி சொல்லுவாங்க. Hallelujah. Amen. Amen.
தேவனுடைய அன்பு வரைமுறையற்றது. ஆமென். அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த தமிழாக்கம். பட் ஆனா ஆங்கில வார்த்தை அன்கண்டிஷனல் லவ். ஆமென். இது எப்படி நடக்கிறது என்று சொன்னால், அதாவது பிசாசு எப்படி உள்ள வருகிறான் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதாவது ஒரு ஜெர்மன் சைக்கோ அனாலிசிஸ்ட், அவர் பேரு வந்து எரிக் ஃபோம், FROMM என, அவர் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1936ல வந்து ஒரு புது கான்செப்டை கொண்டு வர்றாரு. ஏன்னா சைக்கோ அனாலிஸ்டா இருக்கிறதுனால மதர்ஸ் லவ் இஸ் அன்கண்டிஷனல் என்று சொல்லுவார். அந்த வார்த்தையை காயின் பண்றாரு அவரு. மேபி தட் இஸ் ட்ரூ, நான் இல்லை என்று சொல்லவில்லை. தாயினுடைய அன்பு இந்த காலங்களில் எப்படி இருக்கிறதோ தெரியவில்லை. பெரும்பாலும் தாயினுடைய அன்பு வந்து இட்ஸ் a kind of அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்லுவார்கள். ஆமென், ஆமென். இது வந்து அவர் கிட்டத்தட்ட 1956ல ஒரு புத்தக வடிவிலே கொண்டு வருகிறார். இட்ஸ் a common pseudo doctrine. ஆமென். ஆனால் பின்னாடி வருகிற காலங்களிலே 1960ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சபைக்குள்ளே உள்ள வர ஆரம்பிக்கிறது. அதாவது ஒரு சூடோ, அதாவது அவர் வந்து ஆன்மீகமா இதை சொல்லவில்லை, அதை எடுத்துக்கொண்டு சில ஊழியர்கள், நான் அந்த ஊழியருடைய பெயரை சொன்னால் அது எவ்வளவு தூரத்துக்கு நலமா இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே அதெல்லாம் உங்களுக்கு நான் விட்டு விடுகிறேன். அப்படி ஒரு பெரிய பிரசங்கியார் கால்வினிஸ்ட் தான் அவரு. அவர் என்ன சொன்னாரு, காட்ஸ் லவ் இஸ் அன்கண்டிஷனல் சொல்லி அவர் எழுதின புத்தகத்திலிருந்து ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு சபைக்குள்ளே திணிக்கிறார். அல்லேலூயா. ஏனால் பிரியமானவர்களே, நீங்க உங்ககிட்ட நான் இப்ப கேட்டு பதில் கேட்கறதுக்கு நம்ம எல்லாரும் உட்கார்ந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நம்ம இல்ல. பட் இருந்தாலும் எனக்கு அருமையானவர்களே, அன்கண்டிஷனல் லவ் இஸ் அன்ஸ்கிரிப்சரல். தேவனுடைய அன்பு, அதாவது நீ எப்படி வாழ்ந்தாலும் உன்னை நேசித்துக் கொண்டே இருப்பார். அதுக்கு வந்து நிறைய நேரங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஜான் 3:16 சொல்லுவாங்க, யோவான் 3:16 இல்லை பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆமென். அதுலயே ஆண்டவர் அங்க தெளிவா சொல்லிடுறாரு, விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான், மிச்சதெல்லாம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. உலகத்தை நேசிச்சாரு, குமாரனை கொடுத்தாரு. ஆனா எவன் அவரை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த அன்பு பொருந்தும். எனக்கு அருமையானவர்களே, இப்படி நிறைய நான் சொல்லிக் கொண்டே போகலாம். ஆகவே இவைகளை நீங்கள் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அவர் அன்புள்ளவர் இல்லை என்று நாம் சொல்லுகிறதற்கில்லை. ஆனால் அந்த அன்பு எப்படி இருக்கின்றால், யார் அவருடைய சொல்படி கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அன்பு பொருந்துகிறதாகவே இருக்கிறது. ஏன்னா ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நிறைய காரியங்களை நாம் அப்படி பார்த்து கொண்டே நாம் போய்கொண்டே இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆமென், ஆமென், ஆமென். ஏன்னா நிறைய காரியங்களை நம்ம இந்த விதமாக நம்ம பைபிள் ஸ்டடியில தான் நம்ம வந்து எல்லா காரியங்களையும் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது பாவ மன்னிப்பு பெற்றாலே போதும் அப்படின்னு சொல்லி ரட்சிப்ப பாதியிலே நிப்பாற்ற பிரசங்கியார்களும் உண்டு. பாவ மன்னிப்பு பெற்றுட்டீங்களே அவ்வளவுதான், அக்செப்ட், யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். இதைத்தான் மையமாக வைத்து இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா. எபேசியருடைய புஸ்தகத்தினுடைய கட்டமைப்பை சிந்திக்க போகிறோம். ஆனா நீங்க தான் எபேசி புஸ்தகத்தை எடுத்து 6 அதிகாரத்தையும் படிச்சுன்னா நீங்க இதை கற்றுக்கொண்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு சரியாக விளங்கும். அதுதான் இந்த நம்முடைய கண்ணோட்டம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆனால் ஒன்று நல்லாய் தெரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, ஆவியானவருடைய அனுகிரகத்தால் எழுதப்பட்டவைகள் தான் வேத வசனங்கள். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆல் ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஆமேன். இந்த புஸ்தகம் எபேசு புஸ்தகம் வந்து பரிசுத்த பவுலால் எழுதப்படுகிறது. ஆமேன். யாருக்கு எழுதப்படுகிறது? எபேசு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்படுகிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா AD 60-63க்குள்ள அவர் ரோமாபுரியிலே ஒரு வீட்டு சிறையில இருக்கும் பொழுது சிறைச்சாலையில் இருந்து பரிசுத்த பவுல் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். நல்ல கவனிச்சுங்க. இந்த எபேசி புஸ்தகத்தை மட்டும் அவர் சிறைச்சாலையில் இருந்து எழுதவில்லை. அவரு எபேசி புஸ்தகத்தை சிறைச்சாலையிலிருந்து எழுதினாரு, பிலிப்பியர் புஸ்தகத்தை சிறைச்சாலையிலிருந்து எழுதினாரு, கொலோசியருடைய புஸ்தகத்தை சிறைச்சாலையிலிருந்து எழுதினாரு, பிலமோன் என்று ஒரு தனி நபருக்கு எழுதப்பட்ட அந்த மாதிரி ஒரு புத்தகத்தையும் அவர் 4 புத்தகங்களை அவர் எழுதின, பரிசுத்த பவுல் எழுதின 13 புத்தகங்களிலே 4 புத்தகங்கள் சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்டது. அதில் ஒன்றுதான் இந்த
எபேசியர் என்று சொல்லி நாம் புத்தகமாக நாம் சொல்லுகிறோம். எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. இட்ஸ் அமேசிங். முழு பைபிளையும் ரத்தன சுருக்கமாக சுருக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. பைபிள் பூரா நீங்க படிக்கணும்னா எபேசில இருக்கிற, அதுக்காக நீங்க எபேசியை மட்டும் படிச்சுட்டு அப்படி தப்பிச்சு போலாம்னு நினைக்காதீங்க. பட் இவைகளிலே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எபேசி பட்டணம் இன்றைக்கு வெஸ்டர்ன் டர்க்கி என்று சொல்வார்கள். ஆமேன். வெஸ்டர்ன் துருக்கி நாட்டிலே செலூகா என்ற ஒரு பட்டணமாக இன்றைக்கு இருக்கிறது. துருக்கி நாட்டில் வெஸ்டர்ன் டர்க்கியில இன்னும் அந்த பட்டணம் இருக்கிறது. இப்பொழுது பார்த்தாலும் அது கிட்டத்தட்ட ஒரு கிராமமாய் போல இருக்கிறது. 36,000 பேருக்கு மேல இதுல வாழ்கிறார்கள். ஆனால் அந்த காலத்துல இந்த எபேசு பட்டணம் ஒரு பெரிய பட்டணமாக இருந்தது. இன்றைக்கு இருக்க ஏரியாவெல்லாம் சேர்த்து பெரிய ஒரு பட்டணம், ரொம்ப விசேஷமான பட்டணம். இந்த பட்டணம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ரோம தேவர்கள், கிரேக்க தேவர்கள், தெரியப்படாத அறியப்படாத தேவனுக்கான பலிபீடங்கள், எப்படி பலவிதமான காரியங்கள், தியானால், அதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள் அங்க. நீங்க இதை நான் பின்னாடி சொல்றேன், நீங்க ஆக்ட்ஸ் 19 சாப்டர்ல அதை படிக்கலாம். அப்படி பயங்கரமான விக்கிரக வெறி. ஒரு சில விசுவாசிகள் மட்டும், அதுவும் யோவானுடைய சுவிசேஷத்தை கேட்டு கொஞ்சம், அதாவது மிஞ்சி மிஞ்ச ரொம்ப ஹேண்ட் ஃபியூ என அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். பரிசுத்த பவுல் அல்லேலூயா எபேசு பட்டணத்திலே 2 வருடங்கள் தங்கியிருந்து ஊழியம் செய்தார். அல்லேலூயா 2 வருடங்கள். இதை நீங்க அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கலாம். எனக்குமே எபேசி புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு நீங்க எபேசியர் புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய முழு விளக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த எபேசி பட்டணத்தினுடைய பேக்ரவுண்ட் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா ஆமென். எங்கு பார்த்தாலும் விக்கிர, இப்ப நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம நாட்டை எங்கு பார்த்தாலும் விக்கிரமா இருக்குன்னு. ஒரு தனி மனிதனாய் பவுல் எவ்வளவு செய்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவருடைய கால் தூசி இல்லை. அவர் காலிலிருந்து படிந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி தூசிக்கு கூட நம்ம இணையா இருக்க மாட்டோம் பிரியமானவர்களே. ஒரு தனி மனிதனாய் எங்கு பார்த்தாலும் விக்கிரங்களா இருந்த இடத்துல அவர் தன்னுடைய கிறிஸ்துவனுடைய சபையை நிறுவுகிறார். அல்லேலூயா. அப்படி அவர் 2 வருஷம் கழிச்சு முடிச்சு நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ள அவர் கொண்டு வந்துட்டாரு. அதற்கு பின்புதாக அவர் இந்த புத்தகத்தை எழுதும் போது பாத்தீங்கன்னா AD 60-63 எழுதுறார். அவன் சிறைச்சாலையில் இருந்து, ரோமாபுரியிலிருந்து எழுதுகிறார். ஆனால் இந்த அவர் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே அவர் எபேசு பட்டணத்தில் இருந்த காலங்கள் AD 53 to 56, கிட்டத்தட்ட 7-10 வருஷங்கள் கழித்து அந்த விசுவாசிகளுக்கு மீண்டும் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். ஏன்னா அவர் சில சம்பவங்களை, சில சூழ்நிலைகளை கேள்விப்பட்டு, அதாவது அவங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இன்னும் விக்கிரகத்திலும் விபச்சாரத்திலும் பயங்கர கொடுமையிலும் இருக்கிறதை கண்டு அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக அவங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த எபேசு புத்தகம். அல்லேலூயா ஆமென். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான முறையிலே நாம் வேதத்தினுடைய அந்த எபேசு புத்தகத்தினுடைய எபிஷியன்ஸ் புக்குடைய, எபேசியர் புக்கினுடைய கட்டமைப்பை தான் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா ஆமென் 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 ஆமென். அதாவது இந்த எபேசியருடைய புத்தகம் இருக்கு பாத்தீங்களா, இத நீங்க நெருக்கமாக கவனமாக படிச்சீங்கன்னா ஒரு 6 சாப்டர்லயே தேவனாகிய கர்த்தர் மனுகுலத்திற்கு எப்படி ரட்சிப்பை வைத்திருக்கிறார், எல்லா காரியங்களும் மிக தெளிவாக உங்களுக்கு விளங்கும். அல்லேலூயா ஆமென் ஆமென் ஆமென். அதாவது இட் ஹஸ் காட் 6 சாப்டர்ஸ், 6 அதிகாரங்கள் இருக்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். ஆனா அந்த 6 அதிகாரங்கள் மிக கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களை, வேண்டுமென்றால் குறிப்பிடுங்கள். இந்த 6 அதிகாரங்களை 2 பகுதிகளாக நீங்கள் பிரிக்கலாம். இந்த 6 அதிகாரத்தை எப்படி செய்யலாம்? 2 அதிகாரங்களாக, 2 பகுதிகளாக பிரிக்கலாம். மன்னிக்கவும். அதாவது அதிகாரம் 1 - 3 வரை ஒரு அத்தியாயமாகவும், அடுத்து 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு அத்தியாயமாகவும் நாம் அதை மிக தெளிவாக நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா ஆமென் ஆமென். அதாவது
இதுல அந்த முதல் அத்தியாயம் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது 1 அதிகாரத்துல இருந்து 3 அதிகாரம் வரைக்கும் அதனுடைய உள்ளடக்கம் நோக்கம் என்னன்னா, the principles with respect to God's accomplishment through Jesus Christ. அதாவது அந்த முதல் பகுதியில கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பிதாவானவர் கிருபையை எப்படி கொண்டு வந்தார் என்று மிக அழகாக பவுல் அங்கே விளக்கி காட்டுகிறார். அல்லேலூயா, மிக அழகாக அங்கே விளக்கி காட்டுகிறார். எப்படி தேவன் அவருடைய திட்டத்தை, மனுகுலத்தை மீட்கும் திட்டத்தை, ஆமென் ஆமென். நம்முடைய நீங்க ஹோல் பைபிளே பாத்தீங்கன்னா 3 விதமாக நம்ம பார்க்க முடியும். ஒன்று, கர்த்தர் he is a god of creation and recreating, creation, recreation. அந்த அவர் படைத்து கொண்டே இருக்கிறார், ஒரு படைத்த படைப்பை சரி செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா மனுஷன் பாத்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமாக கொஞ்சம் நல்லா இருப்பான், திருப்பி he will rebel against God. rebellion, அதாவது கிரியேஷன், rebellion and restoration. அப்படி rebellion வந்த உடனே அவர்களை அடித்து திருத்தி மீண்டும் அவர் தம்மோடு சேர்த்துக் கொள்வார். இந்த தேவன் அடிச்சு சொல்லி முடிச்சு அனுப்புற ஆண்டவர் கிடையாது. அல்லேலூயா. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கூட நாம் தவறு செய்யும் பொழுது, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில தீமையான காரியங்கள் கூட அவர் நம்மை திருத்துவதற்காக கொண்டு வந்திருக்கலாம். ஆகவே உங்களுடைய பிரச்சனைகளை எப்பொழுதும் நீங்கள் பிரச்சனைகளாக பார்க்காமல், ஒருவேளை தேவன் என்னிடத்தில் எதுவும் எதிர்பார்க்கிறாரோ என்ற கண்ணோட்டத்தோடையும் நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்று. எல்லா நேரங்களிலும் இது சரியாக இல்லாவிட்டாலும் அப்படி நாம் பார்க்க வேண்டிய நல்லது. அப்போ பார்ட் 1 என்னது? The principles with respect to God's accomplishment through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதா கொண்டு வந்த கிருபை. அல்லேலூயா. அடுத்த பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, this is more important. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க this chapter 4 to 6 is other section which can be subdued. அது எப்படி நம்ம சொல்லணும்னா, principles on how you should respond அப்படிங்கறத அவனுடைய காரியம். அதாவது முதல்ல தேவன், அதாவது 1 அதிகாரத்துல இருந்து 3 அதிகாரம் வரைக்கும் அவருடைய கிருபையை குமாரன் மூலமாக எப்படி கொண்டு வந்தாருன்னு இருக்கு. 4ல இருந்து 6 வரைக்கும் நீங்க பெற்ற கிருபைக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், நீங்க அவருக்கு மாறுத்தரமாக அதை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று, இது ரெண்டையும் இணைக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். 3 அதிகாரம் வரைக்கும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4 அதிகாரம் ஆரம்பத்திலேயே 1 வசனம் பார்த்தீங்கன்னா ஆதலால் இருக்கும். அல்லேலூயா. நான் ரொம்ப இன்னைக்கு வசனத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லல. ஐ எம் ஒன்லி கோயிங் டு டீச் யூ தி ஸ்ட்ரக்சர். ஆதலால், therefore இருக்கும் ஆங்கில வேதாகமத்துல. தமிழ் வேதாகமத்துல ஆதலால். ஆதலால் என்ன அர்த்தம்? கிருபையாய் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருடைய சிலுவை மரணத்தினாலே அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இலவசமாக நாம் கிரியைகள் இல்லாமல் தேவ இரக்கத்தினாலே ரட்சிப்பை உங்களுக்கு கொடுத்து உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஆதலால். அல்லேலூயா. This is very important பிரியமானவர்களே. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரு அப்படி பாவம் மன்னிக்கப்பட்டாலே போதும், அதுதான் ரட்சிப்பு, நீ அப்புறம் எப்படினாலும் வாழலாம் என்கிற தவறான உபதேசத்தை அடுத்து யாராயிலும் நீங்கள் சந்தித்தால் இந்த எபேசியருடைய புத்தகத்தை வைத்தே மிக தெளிவாக நீங்கள் சொல்ல முடியும். ஆதலால். அல்லேலூயா. நான் இதை 100 தடவை கூட ஆதலால் சொல்லுவேன். therefore இந்த therefore-ங்கிறதுதான் கீவேர்டு. அல்லேலூயா. நிறைய கீவேர்டு இருக்கு இதுல. ஒன் அப்படிங்கிற கீவேர்டு இருக்கு, அப்படி நிறைய கீவேர்டு நமக்கு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஆதலால் என்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா அநேக காரியத்தை உள் அடக்கின ஒன்றாய் இருக்கிறது. ஆமென். அதாவது என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் சொன்ன கிருபை இருக்கிறதுனால நீ எப்படி வாழணும். அல்லேலூயா. சால்வேஷனுடைய செகண்ட் பார்ட். அல்லேலூயா. அதாவது எப்படினாலும் வாழ்ந்துட்டு பரலோக ராஜ்யம் வந்துடலாம் அப்படின்னு நீங்க யாராடைய உபதேசத்தையாவது வைத்து தயவு செய்து நீங்கள் மறந்து இருந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. அல்லேலூயா.
ஆமென், ஆமென், ஆமென். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, எபேசியனுடைய 6 அதிகாரத்தை 2ஆக பிரிக்கலாம். முதல் 1-3 அதிகாரம் இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் 4-6 அதிகாரத்துல முதல்ல 1-3 பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹவ் யூ மன்னிக்கும், அதாவது அப்படி இல்ல, பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹவ் யூ ஷுட் ரெஸ்பாண்ட் அப்படிங்கிறது 2வது பகுதி. ஆமென், 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 ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியம். முதல் பகுதி பிரின்சிபல் வித் ரெஸ்பெக்ட் டு காட்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ஹல்லேலூயா. இயேசுவின் மூலமாக, நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இது மிக முக்கியம். இந்த 2 பகுதியை இணைக்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா ஆதலால், therefore. நான் இப்படிலாம் ஆண்டவர் கிருபை உனக்கு இலவசமா கொடுத்து உன்னை நீதிமான் ஆக்கிட்டாரு, ஆகையினால நீ எப்படி வாழணும்னு சொல்லி சில கீ தீம்ஸ், அதாவது முக்கிய குறிப்புகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுல எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ எப்படி ரெஸ்பாண்ட், தனிப்பட்ட உன் வாழ்க்கையிலே நீ இப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினால் எப்படி அதை பிரதிபலித்து காட்ட வேண்டும் என்று தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லுகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, சபையை குறித்து ஒரு சபையாக எப்படி நாம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று இருக்கிறது. ஆமென். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பமாக நாம் எப்படி வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று இருக்கிறது. அடுத்து ஆவிக்குரிய உலகத்திலே நாம் எப்படி வெளிப்படுத்தி காட்ட, இந்த 4 தான். இதுதான். இதோட பாத்தீங்கன்னா, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலை பார்ப்போம். இப்ப நம்ம எதுக்குள்ள போறோம், இந்த கீ தீம்ஸ்குள்ள போறோம். இந்த எபேசியருடைய புஸ்தகத்தினுடைய கீ தீம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல என்னன்னா கிருபை. ஹல்லேலூயா. கிரேஸ். ஹல்லேலூயா. நம்முடைய முயற்சியினாலே நாம் என்ன செய்யறதில்லை, ரட்சிக்கப்படுவதில்லை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். 2:8 இருக்கு. ஆமென். எபேசியர் 2:8. இட்ஸ் அமேசிங் புக். ஆமென். முதல் தீம் கீ தீம் கிருபை. 2வது பாத்தீங்கன்னா, இந்த கீ தீம் என்னை பொறுத்தவரையில நான் இதை மெடிடேட் பண்ணி பார்க்கும்போது, therefore, இப்படி கிருபை உனக்கு கொடுக்கப்பட்டபடினாலே நீ எப்படி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அந்த எப்படி வாழ வேண்டும்ங்கிறதுல ரொம்ப டீட்டெயில் இருக்கு. நான் அதையும் உங்களுக்கு சொல்றேன். அதுல முதல்ல அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, நீ எப்படி வாழணும், ரிமூவ் யுவர் ஓல்டு செல்ஃப்ங்கிறாரு. உன் பழைய மனிதனை களைந்து போடு. ரொம்ப முக்கியங்க. நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவங்களை குறித்து எழுதும் போது அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்போது பழச கலங்கிறாரு. அதாவது அன்லேர்ன் சர்டன் திங்ஸ், ஏற்கனவே தவறாய் கற்றுக்கொண்டிருந்த, தவறாய் இருந்த காரியங்களை எல்லாம் மாற்றி அமைத்துக்கொள். ஹல்லேலூயா. சாரி. அப்போ மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கிற. அப்போ ரிமூவ் த ஓல்டு செல்ஃப். அது நீங்க பண்ணிட்டீங்களா? பழைய மனிதன் பூர்ணமா களைஞ்சாச்சா? ஆமா. இது வேதாகமம் எபேசியர்ல மிக, அதாவது என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்லுது, நீ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், கிருபையாய் உன்னை ரட்சித்து இருக்கிறாரே, அதற்கு நீ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், எப்படி ஒரு மாறுத்தரமா நீ எப்படி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த கீழ என்ன சொல்ல, தேர்ஃபோர்ங்கிறதுக்கு அப்புறம் பழைய மனுஷனை களைஞ்சிரு, புதிய மனுஷனை தரி. 2மே முக்கியங்க. ஹல்லேலூயா. பழைய மனுஷனை இனிமே என் பழைய வாழ்க்கைக்குள்ள நான் போகவே மாட்டேன், முந்தி மாதிரி நான் போய் பேசவே மாட்டேன், அப்படி நம்ம ஆணித்தரமா இருக்க வேண்டும். அதுல சொல்லப்படும் பொழுது 2வது அதனுடைய முக்கியத்துவம் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, புட் ஆன் த நியூ மேன். புதிய மனிதனை தரித்து, பழைய மனுஷனை களைஞ்சிட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டுமாம். அதுல ஒரு லிஸ்ட் இருக்கு. நான் ஒரு சிம்பிளா சில இது சொல்றேன். சில இதை ரிமூவ் பண்றது, அதாவது பழைய மனுஷன்ல ரிமூவ் பண்றதுன்னு ரிமூவ் புட்டான்னு நான் எழுதி வச்சிருக்கேன். நான் மெடிடேட் பண்ணி என்னுடைய நோட்ஸ்ல. அதாவது முந்தி நீ பொய் சொன்ன, இப்போ சத்தியத்தை பேசு. ஹல்லேலூயா. பழைய மனுஷன் யாரு? பொய் சொல்றவன். புதிய மனுஷன் யாரு? சத்தியத்தை பேசுறவன். பழைய மனுஷன் கோபக்காரன். ஹல்லேலூயா. புதிய மனுஷன் பீஸ்ஃபுல் மேன், சமாதானத்துக்குரியவன். ஹல்லேலூயா. பழைய மனுஷன் களவாங்குறன், தீஃப், ஸ்டீலிங். புதிய மனுஷன் ஜெனரஸா கொடுக்கிறவன். நாட்டை அடுத்தவன் பொருளை எடுக்கிறவன் கிடையாது, கொடுக்கிறவன். இப்படிதான் பைபிள் இருக்கு. எதை நீ ரிமூவ் பண்ணணும், எதை நீ ஆட் பண்ணணும். ஹல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா, பழைய மனுஷன்ல காசிப்னு இருக்கு. ஒவ்வொரு இடமா அப்படி புறணி பேசிக்கிட்டே இப்படி திரிகிற ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருக்குல்ல. தேவனால் அவங்க எல்லாம்
பழைய மனுஷனை களையவில்லை. நீங்க அப்படி இருக்கீங்களோ? யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. வாஞ்சையா இந்த வேத வசனத்துக்கு வருகிறவர்கள், ஹல்லேலூயா, இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், இந்த அவன் சொன்னா, இந்த இவன் சொன்னா, இந்த அவன் டச் பேசுறது, இது ஒரு பயங்கரமான, அதாவது நான் உலகம் எங்கிலும் போகிறேன். ஆமென். எல்லா நாடுகளுக்கும் போகிறேன். எல்லா இடமும் நான் சொல்லுகிறது வருத்தத்தோடு சொல்லுகிறேன். தமிழ் ஜனங்கள் இந்த காசிப்பு பிரிவினை, ஊருக்கு ஊரு பிரிச்சிருவாங்க, ஜாதிக்கு ஜாதி பிரிச்சிருவாங்க. ரொம்ப கொடுமையான நிலைமை தமிழர்களுக்குள்ள இருக்கு. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நியாய தீர்ப்பு உங்களுக்கு தனியா வரும். உங்க வாழ்க்கையை முழுவதும் அவர் சீர்தூக்கி பார்ப்பார். உங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சம்பவமே ஒரு டெஸ்ட். நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சம்பவமும் தேவனால் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பரீட்சை. எப்படி பாருங்க, நீங்க சும்மா அப்படி 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது சும்மா நீங்க பேசின வார்த்தைக்கெல்லாம் ஒருவேளை அந்த மன்னிப்பு நமக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா கணக்கு ஒப்பிக்கணும். யாராவது ஒரு ஆள், ஒருவேளை அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஆள்னே வச்சுக்கோமே, அவர் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது பேசினார், அவர் சாகும்போது ஆமேன் 90 வயசு கூட இருக்கட்டுமே. ஆம் பிரியமானவர்கள். அப்போ இந்த புறங்கூறுதல், ஆனா புதிய மனுஷன் எப்படி இருக்கணும்? என்கரேஜிங் வேர்ட்ஸ். நீங்க யார்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க வேண்டும். அதான் புதிய மனிதன். ஹல்லேலூயா. பழைய மனுஷன் ரிவெஞ்ச். அவ இப்படி பண்ணிட்டா நான் விட மாட்டேன், அவன் இப்படி பண்ணிட்டா நான் விட மாட்டேன். புதிய மனிதன் forgiving. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு அதாவது இதெல்லாம் நீங்க நான் சொல்ல பாத்தீங்கன்னா, ஆமா இது எனக்குள்ள இருக்கு. ஏன்னா ஜென்ம சுபாவம் உங்களுக்குள்ள தூண்டும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டேன், இனிமே என்கிட்ட பழைய மனுஷன் செயல்படக்கூடாது, என்னிடத்துல புதிய மனுஷன் செயல்பட வேண்டும். ஆகவே நான் ரிவெஞ்ச் எடுக்க மாட்டேன், நான் எதிர்த்து நிற்க மாட்டேன், நான் மன்னிப்பேன். ஹல்லேலூயா. பழைய மனுஷன் பாத்தீங்கன்னா செக்ஷுவல் கிராட், அதாவது மாமிச பிரகாரமான இச்சை, பாலிய உணர்வுகளோடு அந்த இது அடையணுங்கிறதுக்காகவே வாழ்ந்த காலங்கள். ஆமென். ஆனா இப்ப புதிய மனுஷன் செல்ஃப் கண்ட்ரோல். ஹல்லேலூயா. நம்மை நாமளே கட்டுப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதனால பழைய காலத்துல குடியிலும் வெறியிலும் வாழ்ந்த ஒரு காலம் பழைய மனிதன். அதை களைஞ்சிடணும். புதிய மனுஷன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, ஆச்சரியமான காரியங்கள். ஆமென். ஆச்சரியமான காரியங்கள். ஆமென். இதுல நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இப்படி ஆரம்பிச்சு இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, தனி மனுஷனா நீ ரட்சிக்கப்பட்டதுனால எப்படி வாழ வேண்டும். therefore, ஆதலால் நீ இப்படி வாழணும். ஹல்லேலூயா. வெறும் பாவ மன்னிப்பு மட்டுமே இயேசுனுடைய சிலுவையினுடைய காரியத்தை ஒரு பேஜிலே பைபிளை எழுதி நியூ டெஸ்ட்மெண்ட்ல முடிச்சிருக்கலாம். பிளஸ் கொஞ்சம் ஹிஸ்டரி இருந்தா போதும். எதற்கு இதை செய்யாது? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கட்டளை தான் மனுஷனுக்கு கொடுத்தாரு ஆதாமுக்கு. அவன் சொல்லி முடிச்சிட்டான். அதுக்கு பதிலா மோசையின் மூலமா 613 கட்டளை கொடுக்கிறாரு. கிறிஸ்து சும்மா இல்லைங்க, கிட்டத்தட்ட 1800 கட்டளைக்கு மேல இருக்கு புதிய ஏற்பாட்டுல. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிட்டார் ஆண்டவர். ஒரு ஸ்திரீய இச்சையோடு பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேங்கிறாரு. ஒரு மனுஷனோட நீ கோவப்பட்டாலே அவனை கொலை செஞ்சுட்டேங்கிறார் ஆண்டவர். நீங்க தயவு செய்து கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பின்னாடி, இந்த கிருபைக்கு பின்னாடி ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம எப்படி ஒரு தனி மனிதனா ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு எபேசியர்ல இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ ஒரு சபையாக நம்ம எப்படி அந்த விலையேறப்பட்ட இலவசமான ரட்சிப்புக்கு நாம என்ன செய்யணும்? பாத்திரவான்களா இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ரொம்ப முக்கியமான காரியம். அதாவது ஒரு திருச்சபை எப்படி இருக்க வேண்டும். அப்படி வரும்போது பவுல் அதுல எழுதுகிறார் யூனிட்டி. நம்ம கூட சொல்லலாம் சபை இப்படி பிரிந்து கிடக்கிறதேமோ. இந்த யூனிட்டியில நீங்க சில காரியங்கள் லேர்ன் பண்ணணும். ஹல்லேலூயா. அந்த சபைன்னு வரும்போதே யூனிட்டி இஸ் த ஐடியா, the focus of Holy Spirit. ஆமா, அதை வச்சுதான் பவுல் அடிகளார் அதை எழுதுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். 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 ஆனா இந்த யூனிட்டியை குறித்து பவுல் மிக தெளிவாக அதை ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். யூனிட்டி does not equal uniformity. ஹல்லேலூயா. ஒரு மனம் உண்டு இருக்க வேண்டுமானால் எல்லோரும் ஒன்று போல் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா நம்ம ஒரு மனத்தோடு, நமக்கு ஒரு காமன் கோல் இருக்கு. அல்லேலூயா. ஒரு மனமா நம்ம இருக்கணும், ஆவியில ஜெபிக்கணும், ஒரே மாதிரி ஊழியம் செய்யணும், ஒரே மாதிரி சத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும், கீழ்ப்படியணும், அன்பு செலுத்தணும், விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும். ஆனா ஒரே யூனிஃபார்மிட்டியில நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு, அதாவது நாம் ஒன்றா இருக்கணும், ஆனா ஒன்று போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு தான் அதுக்கு அவர் என்ன கொடுக்கிறார்னா, எக்ஸாம்பிளா போதகர்கள், பாஸ்டர்ஸ், எவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்தலர்கள், ஆமென், போதகர்கள், டீச்சர்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ், 5 வகையானவர்கள், வித்தியாசமான வரங்கள். அல்லேலூயா. வித்தியாசமான வரங்கள். அல்லேலூயா. ஆவியின் கனிகள். ஒருத்தரை செல்வந்தனாக, ஒருத்தன் செல்வம் இல்லாதவனாக, ஒருத்தன் மிகுந்த ஞானியாக, ஞானம் இல்லாதவனாக, ஒருவனுக்கு போதக சமர்த்தனாக, ஒருத்தனுக்கு போதக சமர்த்தன் இல்லாதவனாக, ஒருத்தனால ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும், ஆர்கனைஸ் பண்ண முடியும், ஒருத்தனால பிரசங்கம் பண்ண முடியாது. பட் எல்லாரும் we should be united for a common goal. நல்லா தெரிஞ்சுக்கங்க, யூனிஃபார்மிட்டி நமக்கு அவசியம் இல்லை, யூனிட்டி தான் நமக்கு அவசியம். யூனிஃபார்மிட்டியில டைவர்ஸ், ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, வாலிபர்கள் இருப்பாங்க, சிறு குழந்தைகள் இருப்பாங்க. அல்லேலூயா. நாம் இப்படி ஒரு கட்டிடமாக, அதாவது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். 2 மெட்டபார்னு சொல்லுவாங்க, நீ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்க எல்லாம் எல்ஐசில ஆபீசர்ஸா இருக்கனால தெரியும். ஏன்னா 2 ஒரு விளக்கமாக இதை கொடுக்கிறார். சபைன்னு வரும்போது 2 விளக்கம் கொடுக்கிறாரு. நீங்களே அந்த புதிய ஆலயம், ஒரு பில்டிங் மாதிரியும் சொல்றார் பரிசுத்த பவுல். அடுத்து நீங்க தான் அந்த புதிய கிறிஸ்துவுக்குள் இணைத்து கட்டப்படுகிற புதிய குடும்பம் என்றும் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க எல்லாரையும் சேர்த்து வச்சுதான், யூதர்களோட சேர்த்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ஒரே குடும்பமாய் ஆக்குவது பிதாவின் சித்தம். அல்லேலூயா. அவருக்கு நல்ல அழகான ஒரு மகன் இருக்கிறபடினாலே அது மகன் நம்மள எல்லாரையும் நிறைய பிள்ளைகள் வேணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு மனமா இருக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுங்க, யூனிட்டி இஸ் வெரி வைட்டல். அல்லேலூயா. ஒரு மனம் மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ ஒரு பில்டிங் மாதிரியும் இணைத்து கிறிஸ்துவோடு கட்டப்படணும்னு சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நீ குடும்பமா நம்ம எல்லாரும் 2 பிக்சர் கொடுக்கிறாரு இந்த சபைன்னு வரும்போது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. நீங்க எப்படி இருக்கிறீங்க? அந்த யூனிட்டிக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்களா? அல்லேலூயா. ஆமென், ஆமென். வித் a new man in place, அதாவது நம்மில் ஆவியின் தன்மை வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆவியின் தன்மை அந்த புது சர்ச்சில் வெளிப்படணுமா? அதுதான் எபேசியருடைய உள்ளடக்கம். ஆமென். அதுல பார்க்கும்போது நிறைய சொல்றாரு. நான் ஒரு கன்சாலிடேட்டர் உங்களுக்கு இந்த சைன்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட், இந்த ஆவியின் தன்மை எப்படிலாம் வெளிப்படணும்னா, எல்லோரும் சிங்கிங் டுகெதர், எல்லாரும் சேர்ந்து ஆவியிலே பாடுதல். சில நேரங்களில் அறை வீட்டை பூட்டிக்கிட்டு அந்தரங்கத்திலே தேவ சமூகத்திலே பாடுகிற காரியத்தை அங்கே முக்கியப்படுத்துறார் பவுல். நான் உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு தான், எபேசியருடைய கட்டமைப்பை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்து சொல்றாரு, we should be thankful, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு இருக்கணுமா? ஏன்? அவர் நம்மளை இலவசமா ரட்சித்ததுனால சபையா நீ நன்றி அறிதல் உள்ளவர்களாய். அதுக்கடுத்து ஒரு பாயிண்ட கொண்டாடுறாருங்க. என்னன்னா, நம்ம விட மிச்சவங்களை மேலானவர்களாய் என்ன வேண்டும், எலிவேட்டிங் others more than ourselves. நம்மை விட பிறரை மேன்மையானவர்களாய் கருதணும். நல்லா சொல்றேன், இது வெரி வெரி வைட்டல். நம்மை விட, உங்களை விட பிறரை மேன்மையானவர்களாய் என்ன வேண்டும். அப்படி நீங்க எண்ணி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றீங்களா இல்லையா? இது எபேசு புத்தகத்தின் ஆழமான போதனை. தன்னை விட எல்லாரையும் மேன்மையானவர்களாய் நீங்கள் எண்ண வேண்டும். அல்லேலூயா. இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் ஃபேமிலி உள்ள கொண்டாடுறாரு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல தனி மனுஷனா நீ எப்படி அந்த கிருபைக்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ண போற, அடுத்து ஒரு திருச்சபையா நீ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறதே எழுதுறாரு. பண்ண போறேங்கிறதெல்லாம் இல்ல, எப்படி நீ பண்ணணும். அடுத்து அவர் வராரு, நீ குடும்பமா, ஆஸ் அ ஃபேமிலி, ஹவு ஷுட் யூ ரெஸ்பாண்ட். குடும்பமா
நீ எப்படி அதற்கு அதன்படி நீ வாழ வேண்டும், அதன்படி முக்கியப்படுத்த வேண்டும். ஏன்னா கிருபையான இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. அதாவது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அங்க பேசப்படுது. ஆனா என்ன கான்டெக்ட்ல பேசப்படுதுன்னு நிறைய பேர் நம்ம விட்டுருவோம். ஆமென். என்ன கான்டெக்ட்ல? தன்னை காட்டிலும் ஒரு மனைவி தன்னை காட்டிலும் கணவன் மிக முக்கியமானவன் என்று நினைக்க வேண்டுமா? என்னைக்குமே பைபிள்ல என்னன்னு எனக்கு தெரியலங்க, நீங்க எங்க வாசித்தாலும் குடும்பம்னு வர்ற இடத்துல பொம்பளைகள்கிட்ட தான் முதல்ல ஆரம்பிக்கிறார் ஆவியானவர். அது ஏன்னு எனக்கும் புரியல. ஆமென். எங்க பார்த்தாலும் பெண்கள்கிட்ட தான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு, அடுத்து ஆண்கள்கிட்ட அதோட ஆழமா சொல்லிடுறாரு. ஆமென். என்ன சொல்றாரு? பெண்கள் தலையாகிய கணவனை மேன்மையானவனாக நினைக்க வேண்டும். அதுதாங்க புருஷனுக்கும். புருஷனும் தன்னை இல்லையா, அல்லேலூயா, நான் என்னுடைய விளக்கத்தை நான் கீழே வரேன், தன் மனைவியை தன்னை விட மேன்மையானவர்களாய் எண்ண வேண்டும். பிள்ளைகள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண, நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ்ல தான் இருக்கு. அல்லேலூயா. எலிவேட்டிங் அதர்ஸ், எல்லாரையும் என்னை காட்டில மேலானவர்களாய் நான் நினைக்க வேண்டும். ஆமென். இந்த ஐடியால தான் கிறிஸ்டியன் ஹவுஸ் ஹோல்ட், நம்ம ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்லி பவுல் அடிகளார் அங்க எழுதுறார். மனைவியை சொல்லும் பொழுது ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட், அங்கதான் ஆரம்பிக்கிறார். பைபிள் எல்லா இடத்துலயும் இப்படி இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல. ஆமென் ஆமென். அடுத்து சொல்றாரு ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி. ஏன்னா இங்க நல்ல கவனிங்க பிரியமானங்களே, பெண்களை சபைக்கு ஒப்பனையாக அங்கே பவுல் அடிகளார் ஆவியான் அனுகிரகத்தில் எழுதுகிறார். ஆண்களை கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக எழுதுகிறார். நல்ல கவனிங்க. நம்ம இதெல்லாம் கரெக்டா புரிஞ்சிருந்தோம்னா, பைபிளை படிச்சிருந்தோம்னா குடும்பங்கள்ல சண்டையே இருக்காது. பெண்கள் சபைக்கு யார் தலை? கிறிஸ்து. கணவன் தான் குடும்பத்திற்கு தலை. அதாவது கணவன் மாறை கிறிஸ்துவை போலவும் பெண்களை சபையாகவும் அவர் அங்கே சொல்லுகிறார். ஆனா அவங்களுக்குள்ள கொடுக்கப்படுகிற அடிப்படை இலக்கணம் என்னவா இருக்கணும்? தன்னை விட பிறரை, நீ உன் பிள்ளைகளை கோபப்படுத்தாத, அப்படிதான் இருக்கும். ஆண்களை சொல்லும் போது என்ன சொல்றாரு? லவ் யுவர் வைஃப். பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. அதுவும் சொல்லும் போது சொல்றாருல, உங்களுக்கு தெரியும் எபேசியர்ல, நான் ஒன்னும் புதுசா சொல்ல வேண்டிய சொல்ல, மாமிசத்தை வெறுத்தவன் யாரும் கிடையாதுடா அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு நீ உன் மனைவி நீனு ஒன்னா இருக்கிற, அதனால நீ மனைவியை நல்லா நேசி. நிறைய நேரங்கள்ல நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா, நம்ம எல்லால சில விஷயங்களை எங்க சண்டை ஆரம்பிக்குதுன்னா, நம்மளால ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு கணவனால மன்னிக்க முடியாது, இல்லைன்னா மனைவியால மன்னிக்க முடியாது. அல்லேலூயா. நிறைய, நான் இப்ப மேல்நாடுக்கு வருகிறேன், நான் சொல்லுகிறேன் என்று யாரும் தவற யாரையும் நான் குறிப்பிட்டு பேசவில்லை. பெரும்பாலும் இங்க மேல் நாடுகள் எல்லாம் கலாச்சாரங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, புருஷன் முதல்ல வருவான், அப்புறம் கல்யாணம் முடிப்பான், அப்புறம் இந்த பிள்ளை போகும், அங்க சின்ன குழந்தைகள் பிறக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்களுக்கு வருமானம் பத்தாது, அதனால கணவன் கஷ்டப்பட்டு அந்த மனைவியை படிக்க வைப்பான். அவ படிக்க வேலைக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா, எல்லா குடும்பங்களிலும் நல்ல பிரியமானவர்களே ஒரு 5% 10% அப்படி இருக்கலாம். ஆனா அப்படி நடக்குதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உடனே நீங்க ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்டா நினைச்சிடாதீங்க, அப்படி நான் சொல்லவில்லை. அல்லேலூயா. வந்த உடனே இந்த பிள்ளை வேலைக்கு போய் தனக்குன்னு வருமானம் வந்த உடனே நிறைய குடும்பங்கள்ல பார்த்த உடனே எங்க டைவர்ஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். காரணம், அதாவது 2 individuals trying to live together, 2 தனிப்பட்டவர்கள் சேர்ந்து வாழ நினைக்கிறார்கள். அப்படி வாழவே முடியாது. அது வேதத்தின்படி சரியும் அல்ல. பச்சையா சொல்றேன். எபேசியர்ல என்னங்க சொல்லியிருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை விட நல்ல கவனிங்க, மிச்சம் எல்லாரையும் மேன்மையானவர்களா எண்ணணும். அதுல மனைவியும் பிள்ளைகளும் பெரியவர்களும் வேலைக்காரர்களும் உண்டு. அல்லேலூயா. கணவனை குறித்து லவ் யுவர் வைஃப் இன்னொரு டெர்மினாலஜி கணவனுக்கு பயன்படுத்துறாருங்க. ஏன்னா மனைவிக்கு 2 பயன்படுத்துறாரு. ஆமென். ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று சொல்ல, குடும்பத்தில் உள்ள எல்லா காரியத்துக்கும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதான் கரெக்ட் தான். கணவனுக்கு சொல்ல, லே டவுன் யுவர் லைஃப். வேர்ட் என்னது? உன்னை தியாகமாக கொடு. அது என்ன கம்பாரிசன்ல? கிறிஸ்து சபைக்கு தன்னை கொடுத்தது போல அவர் எப்படி கொடுத்த? தன்னையே கொண்டாரு. நீ உன்னைய கொன்றுங்கிறாரு. எந்த ஒரு கணவன் தன் மனைவி குடும்பத்திற்காக தன்னையே கொன்று விடுகிறானோ அந்த குடும்பத்துல பிரச்சனையே கிடையாதுங்க. இது எபேசியரின் புஸ்தகத்தினுடைய மூல உபதேசம். இதன்படி வாழ்றவங்க, அதாவது
என்னைக்குமே ஒரு சர்ச்சை வருதுன்னு வைங்களேன், நீங்க குடும்ப பிரச்சனையிலயோ சபைக்குள்ளயோ இல்லைன்னா சங்கத்துக்குள்ளயோ இல்லைன்னா வேற எதுக்குள்ளயோ ஒரு வரும்போது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனை வருது அப்பனா இதுல வேதம் என்ன சொல்லுது அதான் நீங்க ஃபைனலா எடுத்துக்கணும். நிறைய கணவன் மனைவிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைவர்ஸ் ஆகிற மாதிரி எல்லாம் வரும்போது, சரி பைபிள் என்ன சொல்லுதோ நான் அதை ஃபைனலா எடுத்துக்கிறேன் அப்படி நம்ம எடுத்துக்கிடல. ஏன்னா எல்லாரும் சர்ச்சில் வந்து வாழ்விலும் துக்கத்திலும் ஆனா போனான்னு சொல்லி எல்லாத்தையும் தேவ சமூகத்துல சொல்லிடுறோம். அப்பா வந்து என் சமூகத்துல சொல்லன நீ அதை கடைபிடிங்கிறாரு. நம்ம அதெல்லாம் என்னாலலாம் முடியாது. We are no longer sincere to our commitments. இன்னைக்கு நிறைய சபைகளில பிரச்சனை என்ன தெரியுமா? சின்சியாரிட்டி டு த கமிட்மெண்ட் இன்னைக்கு குறைந்து கொண்டே போகிறது. 5 மணிக்கு வாரேன்னா 5:30 வர்றது. முதல்ல டைம்லே சரி கிடையாது. ஒரு காரியத்தை உனக்கு உதவி செய்வேனா செய்யறதே கிடையாது. எல்லாமே கமிட்மெண்ட்ல இருந்து நம்ம பின் வாங்கி விடுகிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, நீ ஒரு கான்ட்ராக்ட் ஒருத்தனோட போட்டு அதனால பின்னாடி நீ கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உனக்கு நட்டம் வர்றதா இருந்தாலும், நீ போட்ட அவனோட அக்ரிமெண்ட் நிமித்தமா நட்டம் வந்தாலும், ஒருவேளை ஒரு சிவில் இன்ஜினியரா ஒருத்தர் விசுவாசி இருக்கிறாரு, ஒருத்தரோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாரு, அவருக்கு வந்து திருப்பி கரெக்டா கால்குலேட் பண்ணும்போது ஒரு 50,000 ரூபாய் லாஸ் வருதுனாலும் வேற அவர்கிட்ட கேட்டு பார்க்கணும். அவங்க கொடுக்காட்டினா வீட பர்ஃபெக்டா முடிச்சு அவன் தான் விசுவாசி, புதிய மனிதன். புரிஞ்சா உங்களுக்கு? Hallelujah. A husband has to lay down. Christ is the idea. Hallelujah. Hallelujah. கடைசியா வரும்போது பிரியமானவர்களே, நமக்கு பாத்தீங்கன்னா அதாவது முதலாவது நம்ம பார்த்தோம், ஒரு தனி நபரா அந்த கிருபைக்கு நீ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் நம்ம பார்த்தோம். நீ எப்படி வாழணும், அடுத்து ஒரு சபையா நீ எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து குடும்பமா நீ எப்படி வாழணும் அப்படின்னு எபேசியர்ல சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்கு. எல்லாமே இந்த தேர்ஃபோர்ங்கிற வேர்டு தாங்க. ஆதலால் நீ எப்படி வாழணும், ஆதலால் நீ எப்படி வாழணும், நீ எப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு கடைசி ஹவு டு ரெஸ்பாண்ட் ஸ்பிரிச்சுவலி. அது 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. அல்லேலூயா. அதாவது ஹவு டு ரெஸ்பாண்ட் ஸ்பிரிச்சுவலி. அதாவது எனக்கு அருமையானவர்களே, எபேசி சபைக்கு நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஆன்மீக வல்லமைகள் உனக்கு விரோதமாய் போராடும். அதனாலதான் நிறைய இடங்கள்ல பைபிள்ல எபேசியர்ல சொல்லும் போது ஆவியிலே ஜெபம் பண்ணின்னு இருக்கு. இருக்கா இல்லையா? அல்லேலூயா. எப்படி? ஆவியிலே ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரிய காரியத்தை கடைசியில கொண்டு முடிக்கிறாரு. நீ வந்து வெறும் பிரச்சனைகள் மட்டும் இல்ல, உனக்கு ஆவிக்குரிய போராட்டம் இருக்கு. அதனால நீங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. ஏன்னா ஜெபம் பண்ணினாத்தான் பிசாசுகளை நீங்க மேற்கொள்ள முடியும். உபவாசமும் ஜெபம் தான். அப்ப ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஒரு ஆன்மீக யுத்தத்தை செய்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன வியாதியோ பிரச்சனையோ வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வியாதியும் பிரச்சனை டாக்டர்கிட்டே போயிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு ஆவிக்குரிய போராட்டமா இருக்கும். அதை நீங்க ஆவிக்குரியமா தான் டீல் பண்ணணும். நீங்க எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், ஞானம் நிறைந்தவர்கள். ஒரு பிரச்சனைய உலகத்தா மாதிரியே நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. உலகத்தா மாதிரி நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. நான் தெளிவா சொல்றேன், உங்களுக்கு உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லையிலேயே பெஸ்ட் நாள் எது தெரியுமா? உங்க பர்த்டே கிடையாது, உங்க பிறந்த நாள் கிடையாது, நீங்க வேலைக்கு போன நாள் கிடையாது, ஈவன் ரட்சிக்கப்பட்ட நாள் ஒரு விசேஷித்தமான நாள். நான் இல்லைன்னு சொல்லல. நிறைய பேர் அது என்னைக்கு ரட்சிக்கப்பட்டன்னு கூட தெரியாம இருக்கும். ஆனா நம்ம சாகிற நாள் தாங்க பெஸ்ட் நாள். ஹல்லேலூயா. நம்ம சரீரம், பாவ சரீரம் நம்மளை விட்டு பிரிஞ்சிரும். ஆவியும் ஆத்மாவும் தேவனோடு கிறிஸ்துவோடு மகிமையிலே கலந்து விடும். அதுக்கப்புறம் எவனுமே திருப்பி போறியான்னு கேட்டா ஒரு பேர் போக மாட்டான். நான் ஆளை விடுங்க சாமி, நான்லாம் திருப்பி உலகத்துக்கே போலன்னு. யூ வில் பி ஹாப்பி. நீங்க ஆண்டவர்கிட்ட கூட போய் சண்டை, ஆண்டவரே இவ்வளவு மகிமையா மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குன்னா நீங்க ஏன் என்னை ரொம்ப லேட்டா எடுத்தீங்கன்னு எல்லாரும் போய் சண்டை போடுவீங்க. அந்த அளவிற்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதான் இப்போ உங்களுடைய எட்டர்னிட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது அதுக்கு எனக்கு சரியான தமிழ் வார்த்தை தெரியல. எட்டர்னிட்டி, அதாவது நித்திய வாழ்வுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது 2 பகுதிகளா இருக்கு. ஒரு பகுதி இந்த பூலோகத்துல நீங்க செலவழிப்பீங்க, இன்னொரு பகுதி பரலோகத்துல. ஆமென். பரம எருசலேம், அதுதான் கரெக்டான இடம். அங்கதான் ரொம்ப இருக்க போறோம். இப்ப இருக்க பரலோகத்துல நம்ம ரொம்ப நாள் இருக்க மாட்டோம். அப்படி இது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இதை எழுதும் போது என்னை பொறுத்தவரையில்
ஆமென். நான் தியானித்த வரையில ஏசாயாவினுடைய புஸ்தகத்தில் இருந்து ஒரு 3 ரெஃபரன்ஸ், அது 11 அதிகாரம், 49 அதிகாரம், 59 அதிகாரத்துல இருந்து சில காரியங்களை எடுத்துதான் அந்த ரோமர்களுடைய போர் சேவகர்கள் எப்படி இருப்பாங்க, நீங்க எப்படி ஆவிக்குரிய உலகத்துல பிசாசை எதுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பெற்ற கிருபைக்கு எப்படி ஆவியில யுத்தம் பண்ண நீங்க பழகணும் அப்படின்னு கடைசியா சொல்லி முடிக்கிறாருங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மை என்று பாருங்கள். இதுல ஒரு பெரிய பியூட்டி நான் ரொம்ப தியானிக்கும் போது நான் கண்டுகொண்டேன்னா, இந்த ட்ரெஸ் மாதிரி ரோமன் சோல்ஜர் மாதிரி சொல்றதுல பாத்தீங்கன்னா பின்னாடி ஒண்ணுமே இருக்காது. பின்னாடி ஒருத்தன் குத்துனானே ஜாலி முடிஞ்சாங்க அந்த மாதிரிதான் அந்த உடையினுடைய பாவனையில ஆவியானவருங்க எழுதி வச்சிருக்காரு. நான் நினைக்கிறேன் அது ஒரு பர்பஸா தான் அப்படி எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு விசுவாசிய இன்னொரு விசுவாசி பின்னாடி இருந்து தாங்க வேண்டும். அப்போ அவனுடைய பின்னாடி இவனுடைய முன்னாடி, அல்லேலூயா, அவன் பின்பக்கத்தை தாங்க வேண்டியது அடுத்தவனுடைய கடமை. ஒருவனுக்கு ஒரு மரண போராட்டம், ஒருவனுக்கு ஒரு வறுமை, ஒருவனுக்கு ஒரு காரியம் இருக்கிறது என்றால் விசுவாசிகள் பின்பக்கம் இருந்து போராட வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு மேன்மையான காரியம் பிரியமானவர்களே. ஆக இந்த எபேசி புஸ்தகத்தினுடைய ஆழத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அழகான ஒரு கட்டமைப்பு. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் எப்படினாலும் வாழுவேன் இல்ல. ஒருவேளை நீங்க கேட்கலாம், அது எப்படியா? அதாவது நான் அதாவது கம்யூனியனை குறித்து நான் என்னால சொல்ல முடியும். நான் இன்னொரு நாள் உங்கள்கிட்ட அதை பேசுறேன் எப்படி. ஆனா நீங்க திடீர்னு திருப்பி பொய் சொல்ற மாதிரி ஒண்ணு வந்தாலும், ஐயோ ஆண்டவரே தெரியாம பொய் சொல்லிட்டப்பா, தெரியாம ஒரு இச்சையோட பார்த்துட்டேன், தெரியாம பெருமையோட பேசிட்டேன், பெருமையோட ஒரு உலக ஆசையில நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி பாவம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் நம்ம வந்துருவோம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மை. எனக்கு அருமையான தேவஜனமே, கடைசியாய் ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தி இதுல கீ வேர்ட்ஸ் வெர்சஸ் எதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள் என்பதை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு 5 இடத்துல இருக்கு, அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஒரே ஒரு கேள்வி, எவ்வளோ பிரச்சனையில இருக்கிறீங்களே, ஆவியில ஜெபம் பண்றீங்களா? Are you praying in the spirit? அதாவது நீங்க praying in the spiritன உடனே அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது. நான் ஒரு நாளைக்கு 3 தடவை அந்நிய பாஷையில ஜெபிக்கிறவன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதும் இருக்கு. சில நேரங்கள்ல நம்முடைய கவலைகளை உணர்ந்து கண்ணீரோடு நீங்க சிலர் ஜெபம் பண்ணும் போதே தமிழ்ல தான் ஜெபம் பார்த்தாலே அப்படி ஆவியில ஜெபிக்கிறது உங்களுக்கு தெரியும், சபைகள்லயும் சங்கங்களிலும். அல்லேலூயா. அப்படியும் ஜெபிக்கலாம், தவறொன்றும் இல்லை பிரியமானவர்களே. ஆனா ஒண்ணே ஒண்ணு, ஆவிக்குரிய யுத்தத்தை ஆவிக்குரிய விதமா தான் நீங்க பண்ணணும். ஏதாவது சட்டையை பிடிக்கிறனா கூட பிடிச்சிடலாம். உங்க போராட்டத்துல 90% ஆவிக்குரிய போராட்டம். மறந்துடாதீங்க. உபவாசம் எவ்வளவு முக்கியம் நீங்க உணர்ந்துக்கங்க. ஆண்டவரே, இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி புறப்பட்டு போகாது. அல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டம் எல்லாம் கிடையாது. நீங்க கவனமாயிருந்தால் போதும். அல்லேலூயா. பிசாசனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இப்ப என்ன தெரியுமா செய்றா? அதனாலதான் நான் முதல்ல ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி எடுத்தேன். வாண்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நம்மளை ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறம் தான் அவன் ராஜ்யம் ஜெயமா இருக்குமே. ஒரே ஒரு விஷயம் தாங்க சபையை குறித்து அவன் ரொம்ப பயப்படுறான். என்ன தெரியுமா? இவங்களுக்கு தனக்கு வல்லம் இருக்குதுன்னு தெரிஞ்ச நம்ம சோலி முடிஞ்சதான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நீங்க உங்களை இந்த மாதிரி எபேசியர்ல சொல்லப்பட்டது போல 6ஆம் அதிகாரம் 10-21 சொல்லப்பட்டது போல மிக கவனமாக இருக்க வேண்டும். கடைசியாக இந்த கீ வேர்சஸ், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஒரு கீ வேர்ஸ். அதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போறோம்? கட்டமைப்பு தான் பார்த்திருக்கோம். அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-10 வசனம், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் மிக முக்கியமானது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 10-11 ஆமே, இது ரொம்ப முக்கியமானது. எனக்கு அருமையானவர்கள், இன்னும் நிறைய முக்கியமான வசனங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தியானிக்கும் போது இதுதான் முக்கியமான வசனம், இதை மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம் போற மாதிரிலாம் நீங்க போகாதீங்க. வேதத்துல ஒரு கமா கூட விட முடியாதுங்க, எல்லாத்தையும் படிக்கணும். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, மீண்டும் அந்த ஒரே தேர்ஃபோரை மட்டும் நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய இன்னும் இருக்கு, நான் நிறைய அதெல்லாம் எனக்கு டைம்ல. ஏன்னா இந்த எபேசியர்ல பாத்தீங்கன்னா ஒன் பாடி, ஒன் லார்ட், ஒன் ஸ்பிரிட், ஒன் ஃபெய்த், ஒன் பேப்டிசம், ஒன் காட்ன்னு இருக்கும். ஏன்னா ஒரே சரீரம், ஒரே கர்த்தர், ஒரே ஆவி, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவன் நமக்கு உண்டு.
அப்படி ஒன் அப்படிங்கிறது தான் அந்த சபையில நமக்கு யூனிட்டியை குறித்து சொல்லப்படுகிற காரியம். அல்லேலூயா. ஏன்னா நான் நிறைய காரியங்களை தியானித்து வச்சிருக்கிறேன். ஏதாவது நான் ஒருவேளை நான் விட்டுருக்க கூட செய்யலாம், பரவாயில்ல, இருக்கட்டும். ஆமென். நான் ஒன்னே ஒண்ணுங்க, முதல் 3 அதிகாரம் இலவசமாய் தன் குமாரனை கொன்று அவரை விசுவாசிக்கிறதுனாலே, உங்க கிரியையினால் அல்ல, இரக்கங்களினாலே கிடைத்த அந்த ரட்சிப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறபடினால் ஆதலால். இன்னைக்கு வேணா ஒண்ணு செய்யுங்களேன், உங்க வீட்டுல ஒரு A4 ஷீட் எடுத்து ஆதலால் அப்படின்னு எழுதி, இந்த எபேசியர்னு எழுதி 1-3, அடுத்து ஆதலால் 6-7, நான் எப்படி வாழணும், எப்படி கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கறத போடுங்க. ரட்சிப்புக்கு 2 ரெக்கை இருக்கு, ஒத்த ரெக்கையில பறக்காதீங்க. நாம் எழுந்து போவோம் பிரியமானவர்களே. ஏன்னா ஆண்டவர் நீதி உள்ளவர். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் கிருபையினால ரட்சிக்கப்பட்டதுனால நீங்க எல்லாருமே மோட்சத்துக்கு போயிருவீங்க. ஆனா அந்த மோட்சத்துல போய் நீங்க எப்படி இருப்பீங்கிறது, நீங்க இந்த 2வது பகுதி நீங்க வாழ்றீங்க பாத்தீங்களா தியாகமா, அதை பொறுத்துதான் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு. நம்ம என்னங்க கிரியை செஞ்சோம்? எல்லாமே எங்க அப்பா தானே செஞ்சார். நீங்க கேட்கலாம், இந்த கிரியை தான் எபேசியனுடைய 6 மன்னிக்கவும் 4-6 வரைக்கும் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பது முக்கியம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரு ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு இலவசமாய் எளிமையாய் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய கேள்விகளுக்கு எங்களுக்கு விடை கிடைத்திருக்கிறது என்று ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இலவசமாய் பெற்ற இந்த வாழ்க்கையை ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கிருபையினாலே உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் அதை செய்வதற்கு நீர் எங்களுக்கு பலன் தாங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.